அப்போஸ்தலர் பணிகள் 25ஆம் அதிகாரம். அவர்கள் அவருக்கு எதிராக சொன்னதெல்லாம் தங்கள் சமயத்தில் உள்ள சில கருத்து வேறுபாடுகளாகத்தான் இருந்தன. இறந்து போன இயேசு என்னும் ஒருவரைப் பற்றியும் அவர்கள் பேசினார்கள். இந்த இயேசு உயிரோடு இருப்பதாக பவுல் சாதித்தார். இக்கருத்துச் சிக்கல்களைப் பற்றி கேட்டதும் நான் குழம்பிப் போய், நீர் எருசலேமுக்கு வருகிறீரா, அங்கு இவை பற்றி விசாரிக்கப்பட விரும்புகிறீரா எனக் கேட்டேன். பவுல், பேரரசே, விசாரித்து தீர்ப்பு அளிக்கும் வரை தம்மை காவலில் வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆதலால் இவரை சீசரிடம் அனுப்பும் வரை காவலில் வைக்குமாறு ஆணை பிறப்பித்தேன். அரிகிப்பா பெஸ்துவை நோக்கி, அவர் பேசுவதை நானும் நேரில் கேட்க விரும்புகிறேன் என்றார். அதற்கு பெஸ்து, நாளை நீர் கேட்கலாம் என்றார். மறுநாளில் அரிகிப்பாவும் பெர்க்கினியும் மிகுந்த பகட்டு ஆடம்பரத்துடனும் ஆயிரத்தவர் தலைவர்களுடனும் நகரத்தின் உயர்குடி மக்களோடும் அவை கூட்டத்திற்கு வந்தார்கள். பெஸ்துவின் ஆணைப்படி பவுலும் அங்கு கூட்டிக் கொண்டு வரப்பட்டார். அப்போது பெஸ்து, அகிரிப்பா அரசே, எம்மோடு இங்கு குழுமியிருக்கும் மக்களே, இவரை பாருங்கள். எருசலேமிலும் இங்கு யூதர் அனைவரும் திரண்டு வந்து இவருக்கு எதிராக என்னிடம் முறையிட்டு, இவன் இனியும் உயிரோடு இருக்கக்கூடாது என்று கூச்சலிட்டனர். நான் இவர் மரண தண்டனைக்குரிய குற்றமொன்றையும் செய்யவில்லை என்பதை கண்டேன். ஆயினும் இவர் தம்மை பேரரசை விசாரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதால் அவரிடமே அனுப்ப தீர்மானித்தேன். இவரை பற்றிய பேரரசுக்கு திட்டவட்டமாய் எழுத என்னிடத்தில் எதுவும் இல்லை. எனவே அவரை இங்கே உங்கள் முன்னிலையிலும் குறிப்பாக அகிரிப்பா அரசே, உமக்கு முன்பாகவும் கூட்டிக் கொண்டு வந்துள்ளேன். நாம் அவரை விசாரித்த பின் எனக்கு எழுதுவதற்கு ஏதாவது கிடைக்கும் என நினைக்கிறேன். ஒரு கைதியின் மேல் சாட்டப்பட்டுள்ள குற்றங்களை குறிப்பிடாமல் அவனை அனுப்புவது அறிவீனம் என்று எனக்கு தோன்றுகிறது என்றார். 26ஆம் அதிகாரம். அகிரிப்பா முன் பவுல் தம் நிலையை விளக்குதல். அகிரிப்பா பவுலை நோக்கி, நீர் உம் வழக்கை எடுத்துரைக்க நான் அனுமதிக்கிறேன் என்று கூறினார். உடனே பவுல் தமது கையை உயர்த்தி தம் நிலையை விளக்கத் தொடங்கினார். அகிரிப்பா அரசே, யூதர் எனக்கு எதிராக சாட்டும் அனைத்து குற்றங்களையும் பொறுத்தமட்டில் என் நிலையை இன்று உமக்கு முன் நான் விளக்கப் போகிறேன். இது எனக்கு கிடைத்த நல்லதொரு வாய்ப்பு என கருதுகிறேன். ஏனெனில் யூதருடைய முறைமைகளையும் அவர்களுடைய சிக்கல்களையும் குறித்து நீர் எனக்கு அறிவித்தவர். ஆகவே நான் சொல்வதை பொறுமையோடு கேட்குமாறு உம்மிடம் வேண்டுகிறேன். நான் இளமை முதல் என் இனத்தாரிடையே எருசலேமில் எப்படி வாழ்ந்து வந்தேன் என்பதை யூதர் அனைவரும் தொடக்க முதல் அறிவர். கடவுள் இறந்தோரை உயிர்த்தெழச் செய்கிறார் என்பதை இங்கிருக்கும் நீங்கள் ஏன் நம்ப முடியாத ஒன்றாக கருதுகிறீர்கள்? நானும் கூட நசரேத்து இயேசுவுக்கு எதிராக பல செயல்களை செய்ய வேண்டுமென நினைத்து கொண்டிருந்தேன். இதைத்தான் நான் எருசலேமில் செய்தேன். இறைமக்கள் பலரை சிறையில் அடைக்க தலைமை குருக்களிடம் அதிகாரம் பெற்றேன். அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்க நானும் என் இசைவை தெரிவித்தேன். கடவுளை பழித்துரைக்க அவர்களை பலமுறை நான் கட்டாயப்படுத்தினேன். தொழுகை கூடங்களிலும் அவர்களை தண்டனைக்குரிய ஆளாக்கினேன். மேலும் நான் வெளியே உள்ள நகரங்களுக்கும் சென்று அங்குள்ளோர் மீது வெகுண்டெழுந்து அவர்களை துன்புறுத்தினேன்.